ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அக்கா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி அம்மா ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தாங்க. எதனால் ஒரு மாதிரி பேச மாட்டேங்கிறா, நாங்கள் தான் அவங்க கேட்குற பணத்தை அடுத்த செய்கிறோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அவ கேட்க மாட்டேங்கிறா பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும். நம்ம ஃபேமிலியில் பேசினா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கும். அது தவிர வேறு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னும் ஒரு வாரம் போகட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாமா, அதுக்கு முன்னாடி பேச வேண்டாம். அப்பாவும் ஒரு வேலையாக வெளியூர் போயிருக்காரு, இப்போ அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் கலந்து நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம். எனக்கே நீ சொல்கிறது மாதிரி இப்போ இதை கேட்குறாங்க, நாளைக்கு ஒரு குழந்தையாயிட்டுனா அவங்க கேட்குற விஷயத்தையெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்னென்னு நம்ம சொந்தக்காரங்களோ அவங்க 4 பேர் இவங்க 4 பேர் வச்சு பேசுவோம். பேசிவிட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளிப்போம், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படின்னோடனே, வேறு சில விஷயங்களை நம்மளால் ஒரு சில விஷயத்த நம்மளால் எதையுமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேசிக்கோன்னா, நீ கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருமா, அதை பற்றி நீ யோசிச்சுட்டு மனசை போட்டு எதுவும் நீ குழப்பிகிட்டு இருக்காத, எது நடக்கும்னு இருக்கோ அது நடக்கும். அதனால் நீ இது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுங்கிறத போட்டு யோசிச்சுட்டு எதுவும் மனசை போட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் படுத்து தூங்குங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், நீ பக்கத்துலேயே ரேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அக்கா கிட்டே கொஞ்சம் மனசு விட்டு பேசினேன். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நீ எடுத்துருக்க முடிவு சரிதாங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நான் மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன். அம்மா சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் நீ கொஞ்சம் அனுசரித்து போ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மற்ற விஷயம் ஒரு கோவப்படுறதோ, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிற விஷயமா இருந்தால் நம்ம அது மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். இவங்க பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு அதை மட்டுமே நம்மள்ட்டேருந்து இது பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அப்படி உள்ளவங்கள்ட்ட கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் வாழ்கிறதுங்கிறது கஷ்டங்க்கா. இப்போயே நீ எடுத்த முடிவு எனக்கு சரிதான். ஏதோ அம்மா அப்பா பார்த்தாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்ட, அது ஓகே தான். ஆனால் அப்படி இருக்கிறப்போ நம்மளால் இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு முடிவும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சில விஷயத்த நம்மளுக்கு சொன்னால் சில விஷயங்கள் புரியாது. அதனால் நான் யோசித்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் மனசை விட்டு நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா கொஞ்சம் நான் மனசு கொஞ்சம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நானே போய் தூங்கினேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரமாக விழிச்சிட்டு இருந்தால் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்பா அப்படிங்கிறனால, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதக்கா, நான் பார்த்துக்கிறேன்னு பக்கத்துலேருந்து அவளை பார்த்துக்கிட்டேன். பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு சில விஷயங்கள் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அப்பா ஒரு வாரத்தில் வரேன்னு சொன்னவர். ஒரு 3 நாள்லேயே ஊர்லேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் அக்கா வீட்டில் இருக்கிறத பார்த்து அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அம்மா எந்த விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. சொல்லாமே அப்படியே தான் இது பண்ணால், சரி பார்த்துக்கலாம், நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும், எதையும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, நானும் ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் முயற்சிகளை நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில இதை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு கவலையாக இருந்துச்சு. அப்படின்னா அவர் இந்த மாதிரி பொண்ணு வாழ்க்கையை நம்ம
போயிட்டு நம்மளாவே வந்து ஒரு விசாரிக்கல பண்ணலை அவங்க ஃபேமிலியை பற்றி. சொந்தக்காரவங்க சொன்னாங்கன்ட்டு நம்ம முடிவெடுத்துட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து சரியான ஒரு இதில் நம்ம வந்து கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா கொஞ்சம் முடிவெடுத்தார்.